நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 2/9/2024 ஆவணி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. நாள் முழுவதும் அமாவாசை திதி. மக நட்சத்திரம் இரவு 12:20 வரை, பின்பு பூர நட்சத்திரம். மரண யோகம் இரவு 12:20 வரை, பின்பு சித்த யோகம். இன்று சர்வ அமாவாசை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 3இல் வலுவாக சஞ்சரிப்பதாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருந்து மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 4இல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் வெகுளித்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பொறுமை காப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு கூடுதல் வேலைபளு காரணமாக உங்களது ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் இருக்கக்கூடிய நெருக்கடியை சமாளிப்பதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசியாதிபதி புதன் 2இலும் 3இல் சூரியன் சந்திரனும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருந்து குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றைய நாளில் ஒரு முடிவுக்கு மன நிம்மதி ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் மிக மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 2இல் சந்திரன், 11இல் குரு சஞ்சரிப்பதால்
நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பேச்சுத்திறமை காரணமாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். சந்திரன் சூரியன் சேர்க்கப்பெற்று 12ல் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். சற்று கவனத்தோடு இருந்தால் வீண் விரயங்களை குறைத்து கொள்ள முடியும். புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதன் காரணமாக ஒரு லாபகரமான பலன்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக புதிய விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு இடமாற்றமானது உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் 10ல் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற விரயங்கள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சாதகமான நிலை ஏற்படும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு
10ல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் கூடும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். வெளி இடங்கள் மூலமாக எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து புதிய விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சூரியன் 10ல் சுக்கிரன் கேது சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான செய்தி கிடைக்கும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 7ல் புதன் இருப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சூரியன் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இருப்பதை அனுபவிக்க தடங்கல்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் என்னதான் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் இன்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பண விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 6ல் புதனும் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. கூட்டாளிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் 6ல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கித் தரக்கூடிய அளவுக்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் மீதிருந்து வந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.